ஒரு கட்சி, அதாவது என்ன சொல்றது, பகுத்தறிவு கொள்கையோட அறிவு கொள்கையோட நடந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. 75 ஆண்டுகள் காலம் அந்த கட்சி நடந்துட்டு இருக்குது. இவங்க தலைப்பே பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிறாங்க. அறிவு திருவிழான்னு வைக்க காரணம் அவங்களுக்கு ஒரு தகுதி உண்டு அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் கட்சி அலுவலகத்துல, எந்த ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்திலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நூலகம் இருக்கு. ஏன்னா எந்த கட்சிக்குமே இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், மற்ற கம்யூனிஸ்ட் மற்ற இது கட்சிகள் எல்லாம் போட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நூலகமே இருக்காது. நூலகம் இல்லாத கட்சிகள் தான் இருக்கு அதிகமாக. ஆனால் திமுகவுக்கு நூலகம் இருக்கு. அதுக்கு காரணம் அங்கிருந்து அறிவு தோன்றல் உருவாகுது. அங்கே அறிஞர் அண்ணா உருவானார், கலைஞர் உருவாகினாரு. இதுக்கப்புறம் நிறைய அறிஞர்கள் படித்தவங்க எல்லாரும் உருவானாங்க. அதில் கொள்கைகள் வகுத்தாங்க. கொள்கைகள் வகுத்து